ஒரு பசுமை மிகுந்த அடர்ந்த காடில் வானத்தை தொடும் உயரமான மரங்களும் அவற்றை சுற்றி வளையும் கொடிகளும் இருந்தன. அந்த காட்டில் ராணி என்ற ஒரு இளம் யானை தன் கூட்டத்துடன் வாழ்ந்தாள். ராணி அனைவரும் விரும்பத்தக்க இயல்பும் தனக்கு முன்னோர்களிடம் இருந்து வந்த அற்புதமான நினைவு திறனும் கொண்டவள். ஒரு நாள் இரவில் ராணிக்கு வித்தியாசமான ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவள் காட்டின் உட்பகுதிகளில் மறைந்திருந்த ஒரு பழமையான பாதையை பார்த்தாள். அந்த பாதை களையாலும் கொடியாலும் மூடப்பட்டிருந்தது. அந்த பாதை ஒரு மறக்கப்பட்ட கோவிலுக்கே அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. அந்த கனவிற்கு முக்கியமான அர்த்தம் ஏதாவது இருக்கலாம் என்று ராணிக்கு தோன்றியது. அடுத்த நாள் காலையில் ராணி தன் கனவில் பார்த்த பாதையை உண்மையில் தேடப் புறப்பட்டாள். அவளது நினைவில் எல்லாம் தெளிவாக இருந்தது. ஒரு வளைந்த மரம், அதன் தண்டு ஓங்கி வெறுமையாக இருந்தது. ஒரு வெள்ளி ரிப்பன் போல ஒளிரும் ஓடை மற்றும் தூங்கும் யானையைப் போல தோன்றும் ஒரு கால் வடிவம். காட்டின் வழியாக பயணம் செய்த ராணியே அவளது நினைவு வழிகாட்டியது. அவள் வளைந்த மரத்தை கண்டாள், ஓடையின் ஓரத்தில் நடந்தாள், பின்னர் அந்த கல் வடிவத்தையும் அடைந்தாள். அந்த கற்களின் பின்னால் ராணி கனவில் கண்ட பாதை உண்மையாகவே வெளிவந்தது. அந்த பாதை உண்மையிலேயே களையால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் ராணியின் மனோருதி தளர்ந்து விடவில்லை. கொடிகள், இலைகளை அப்புறம் நீக்கி அவள் முன்னிலையில் ஒரு பிரமாண்டமான எல்லோராலும் மறக்கப்பட்ட காட்டுக்கோவில் வெளிப்பட்டது. ராணியின் இதயம் அதிசயத்தால் பூரிப்பாகி போனது. கோவிலின் கதவுகள் தூசியும் சிலந்தி வலைகளால் சூழப்பட்டு மூடப்பட்டிருந்தன. அவை அருகே சென்ற ராணி மெதுவாக தன் துதிக்கையை வைத்து கதவுகளை தொட்டாள். கதவுகள் மெதுவாக ஒலி எழுப்பியவாறு திறந்தன. கோவிலின் உள்ளே தொன்மையான பொருட்களும் மர்மமான குறியீடுகளும் இருந்தன. ராணியின் வருகையால் கோவில் உயிர் பெற்றது போல தோன்றியது. ஒரு மென்மையான பொன்னிற ஒளி முழு இடத்தையும் நிறைத்தது. சுவர்களில் இருந்த குறியீடுகள் ஒளிரத் தொடங்கின. அந்த இடத்தின் சக்தி ராணியின் உள்ளத்தை தொட்டது. அவளுக்கும் கோவிலுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது போல உணர்ந்தாள். பொன்னிற ஒளி மெதுவாக குறையத் தொடங்கிய போது ராணி புரிந்து கொண்டாள், அந்த கனவு ஒரு சாதாரண கனவல்ல, அது ஒரு அழைப்பு. தான் கனவில் கண்ட அந்த மறைந்த காட்டுக்கோவிலை நிஜமாகவே தான் அடைந்து அந்த காட்டுக்கோவிலின் இரகசியங்களை வெளிக்கொணர வைத்த அந்த பணி. தன் நினைவுத்திறன் மற்றும் மனோருதியை பாராட்டும்படியும் அந்த பழைய கோவிலுக்கு புத்துயிர் அளித்ததாகவே உணர்ந்தாள் ராணி.